ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் திருடர்களால் பிரபலம் அடைந்த கோயில் எங்கே இருக்குது தெரியுமா? அதை பற்றி தாங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் அதிசயங்கள் நிறைந்த பல கோயில்கள் இருக்குங்க. அதன் அதிசயம் ஏதாவது சில நிகழ்வுகள் மூலம் மக்களுக்கு தெரிய வரும்போது அந்த கோயிலோட மகிமையையும் தெய்வத்தின் சக்தியையும் பற்றி மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. திருடங்க பல முறை திருடி செல்ல முயற்சித்தும் திரும்பவும் தன்னுடைய கோயிலுக்கே சேர்ந்த ஒரு தெய்வ சிலையை பற்றி தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு அதிசய கோயிலை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாவில் கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள முழங்குன்னு என்னும் இடத்துல இருக்கிற பழமையான கோயில் தான் மிருதங்க சைலேஸ்வரி திருக்கோயில். பரசுராமர் உருவாக்கிய 108 கோயில்களில் இதுவும் ஒன்றுங்க. இந்த கோயிலுக்கு மிருதங்க சைலேஸ்வரி அப்படின்னு பெயர் வர காரணம், மிருதங்கம் இந்தியாவின் பழமையான ஒரு இசைக்கருவி. விநாயக பெருமான், நந்திகேஸ்வரர் ஆகியோரிடம் இந்த மிருதங்கம் இருப்பதை நாம் பார்த்துருக்கலாம். மிருதங்கத்தை கடவுளின் தெய்வ வாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வானிலிருந்து மிருதங்க வடிவிலான எரிக்கல் ஒன்று இந்த இடத்துல விழுந்ததாகவும் அந்த கல்லில் அம்பிகையின் சக்தியை பரசுராமர் உணர்ந்ததால் இங்கேயே அந்த அம்பிகைக்கென்று ஒரு கோயிலை எழுப்பினார் அப்படின்னு சொல்லுது புராண கதை. மிருதங்க சைலேஸ்வரி கோயிலில் தாங்க கதகளி நடனம் உருவானதாக நம்பப்படுது. இந்த கோவிலில் சக்தி தேவி காளியாகவும் சரஸ்வதியாகவும் மகாலட்சுமியாகவும் 3 வடிவில் காட்சி தராங்க. இந்த கோயிலில் இருக்கிற தேவி சிலையின் மதிப்பு சுமார் 1.5 கோடிங்க. இந்த கோயிலுக்கு எந்த காவலும் கிடையாது. அப்படின்றதுனால திருடர்களுக்கு இந்த சிலையை திருடி செல்வது அப்படின்றது ரொம்ப ஈஸிங்க. 1979ஆம் ஆண்டு முதலில் இந்த தேவி சிலையானது திருடு போனதுங்க. எனினும் திருடர்கள் கொஞ்சம் தூரத்திலேயே இந்த சிலையை போட்டுட்டு போயிட்டாங்களாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியலைங்க. சிலையும் கோயிலுக்கு திரும்ப எடுத்துட்டு வந்துட்டாங்க. சில வருஷங்களுக்கு அப்புறம் 2வது முறையாக இந்த சிலை திருடப்படுது. இந்த முறை போலீசாரால் எதையுமே கண்டுபிடிக்க முடியலைங்க. எனினும் கோயில் தேவஸ்தானத்திலிருந்து சிலை வெகு தொலைவு சென்று விட்டதாகவும் நிச்சயமாக 42 நாட்களுக்குள் கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்னது போலவே 42வது நாள் பாலக்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற, அதாவது ஒரு நெடுஞ்சாலை, தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் அந்த சிலை கிடந்ததாங்க. இந்த முறை ஒரு கடிதம் அதனோடு இருந்ததாங்க. இந்த சிலை மிருதங்க சைலேஸ்வரி கோயிலை சேர்ந்தது. இதுக்கு மேலே எங்களால் இந்த சிலையை எடுத்துட்டு போக முடியல அப்படின்னு எழுதியிருந்ததாங்க. 3வது முறையாக கர்நாடகாவை சேர்ந்த திருடர்கள் இந்த சிலையை வயநாடு வழியாக கடத்தி செல்லும் போது ஒரு லாட்ஜில் இந்த சிலையை வச்சு அதுக்கு பூ சாத்தி தீபம் ஏற்றி பூஜையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே போலீஸாருக்கு ஃபோன் செய்து சிலை இருக்கும் லாட்ஜை பற்றி தகவல் சொல்லிட்டு அந்த சிலையை எடுத்துகிட்டு போக சொல்லிட்டு அவங்க அந்த சிலையை அந்த லாட்ஜில் விட்டுட்டு போயிட்டாங்களாம். சில காலம் கழித்து வேற ஒரு திருட்டு கேஸில் 2வது மற்றும் 3வதாக தேவியின் சிலையை திருடிய திருடர்கள் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க கிட்ட மாட்டிக்கினதுக்கப்புறம் போலீஸ் எதுக்காக பாதியிலேயே மிருதங்க சைலேஸ்வரி சிலையை விட்டுட்டு போனீங்க அப்படின்னு போலீஸ் கேட்டதுக்கு 2 பேருமே ஒரே மாதிரியான பதிலையே சொன்னாங்களாங்க. 2 பேரையும் தனித்தனியாக தான் விசாரிச்சிருக்கிறாங்க. 2 பேரும் ஒரே மாதிரியான பதிலை தான் சொன்னாங்க. அதாவது அந்த சிலையை கடத்திட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த திருடங்களுக்கு தாங்கள் யார், எதற்காக இந்த சிலையை கடத்திட்டு போகிறோம், எங்கே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற போன்ற நினைவுகள் எதுவுமே தெரியலையாங்க. எல்லாமே மறந்து போயிட்டு அப்படியே பிளாங்காக இருந்தாங்களாம். இதனால் பயந்து போன அந்த திருடங்க இந்த சிலையை பாதிலே போட்டுட்டு போயிட்டாங்களாங்க. இந்நாள் வரை இந்த கோவிலுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாதுங்க. எனினும் இத்தகைய மதிப்புமிக்க சிலையை யார் திருடி சென்றாலுமே தேவியின் சிலையானது தன்னுடைய கோயிலுக்கே திரும்பி சேர்ந்து விடுவது ஆச்சரியமான விஷயங்க. இது தேவியின் மகிமைதான் அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் உறுதியாக நம்புறாங்க. இத்தகைய செய்திகளை கேட்கும்போது அதிசயமிக்க இந்த கோயிலை ஒரு முறையாவது போய் பார்க்கணும் அப்படின்ற ஆவல் எல்லாருக்குமே தோணுது இல்லைங்களா? எனக்கும் தோணுதுங்க. ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த தேவியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கேரளாவிலேருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த கோயில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கா? நீங்கள் போய் தரிசனம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இனி வர அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி அதிசயமிக்க கோயிலை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டே வரலாங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் பலனடையிட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.